வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல். இன்றைக்கி வந்து டால் மக்கானி செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், ரொட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு முழு உளுந்தை எடுத்து நல்லா ஒரு தடவைக்கு 3 தடவை கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலைல எழுந்துச்சி பசங்களுக்கு செஞ்சு தரதுக்காக காலைல எடுத்து செஞ்சிட்ருக்கேன். நல்லா நைட்டே ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ அந்த தண்ணியோடு போட்டு வேக வைக்காமல் அதை வடிகட்டிட்டு இன்னொரு தடவை கழுவிட்டு அதுதான் அடுத்து வந்து இந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதான் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, நான் வந்து 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் வேணால் தேவைப்பட்டால் நம்மள தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு பட்டர், இது வீட்டிலே எடுத்த பட்டர் இது, அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். ஒரே ஒரு பெரிய ஏலக்காவை தட்டிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடி அடுப்பில் வச்சு 3 விசில் சிம்லேயும் 1 விசில் வந்து ஆன்லேயும் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இறங்கிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வச்ச தண்ணி திட்டமாக இருக்குது. இந்த பெரிய ஏலக்காவை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விடலாம். இதுமாதிரி மேஷர் இருந்துச்சுன்னா அந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. இல்லைன்னா மத்து வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூட்டில் இது மாதிரி மசிக்கும் போது நல்லா வெந்ததுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு பால் எதுக்கு சேர்க்குறோன்னா ரொம்ப கருப்பாக தெரியாமல் நல்லா அழகாக ஒயிட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அட்ராக்டிவாக இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்காக தான் பால் இதேமாரி பதத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதேமாதிரி பதத்தில் இருந்தால் தான் கொதித்து வரும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ன்ட்டு இதில் வந்து இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு, பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகா, அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டோன்னு அதுக்கப்புறம் இதில் வந்து சீரகமும் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோன்னு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த டாலில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ திருப்பி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த தாளிப்பை வந்து அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நான் தாளிப்பை சேர்க்கலை, நான் இப்படி தான் சேர்க்குறேன். அதை வேணும்னா நீங்கள் தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால் நான் அப்படி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு அளவுக்கு பட்டர் இல்லாமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. அப்படி இல்லைன்னா சுத்தமான நெய்யால் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ பட்டர் இல்லை, என்கிட்ட பட்டர் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெய் கூட ஊற்றி இந்த டால் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து போஷாக்கு அதிகமாக தரும். மாதத்தில் ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது எலும்பு பிரச்சனை இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதேமாதிரியே வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட வச்சு கொடுங்க. இது கூட சீரக சாதம், ஒயிட் ரைஸு எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்க நல்லா கட்டியாக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து காரமே அதிகமாக தேவைப்படாது இதில் வந்து. அதனால தான் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். இதுவே திட்டமான காரத்தோடு தான் இருக்கும். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்த இடத்துல 2 பச்சை மிளகாவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பக்கத்துலேயே இருந்து இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணுறேன். இது போல் நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.